ஆல்ரெடி நம்ம மைவி3 பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் மைவி3யில் ஏமாந்துட்டோம், ஸோ எங்கள் காசெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தீங்க. எல்லோரும் என் கமெண்ட் பாக்ஸுக்கு கீழே வந்துட்டு என் காசு போச்சு, பணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் வந்து நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆப்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்பி எல்லோரும் அமௌண்ட்டு போடுறதே வந்து யோசிச்சு பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பட் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்காமல் அமௌண்ட்டு போட்டு நிறைய பேர்த்துக்கு லாஸ் ஆகிருக்கு. ஐ மீன் லாஸ்னால் இது வரைக்கும் வந்து அது லாஸுன்னு சொல்ல முடியாது, பணம் வராமல் இருக்குதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். இதே மாதிரி நிறையா பிஸ்னஸ், அதாவது நிறையா பிஸ்னஸ்னால் MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருக்குது. நீங்கள் வந்து பொருள் வாங்கணும், பணம் 10,000 ரூபா கொடுங்க, ஆள் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகையான கம்பெனிஸ் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே யுக்தியை யூஸ் பண்ணி நிறையா பீப்புள்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆசையை ஃபஸ்ட்டு தூண்டி விடுறாங்க. நம்மக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பணம். இந்த பணம் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலான்னு நமக்கு ஒரு நினப்பு. ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இந்த பொருளை நம்ம எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையே வந்து பார்த்திங்கன்னா முட்டாளாக்கி அந்த பொருளை வாங்க வச்சு, அந்த பொருளை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் 2 பேர்த்துக்கு இதை ரெஃபர் பண்ணால் உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் வரும். அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீ நிறைய பேர்த்த ஜாயின் பண்ணும்போது உனக்கு அமௌண்ட் அதிகமாகும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆசையை நம்ம அதிகப்படுத்திடுறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த பணத்தை கூட எடுத்து யோசிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் உள்ளே போட்டுடுறாங்க. அமௌண்ட் உள்ளே போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்ன பண்ணுறது, ஆள் சேர்க்க முடியலையே, அது சேர்க்க முடியலையே, இது சேர்க்க முடியலேன்னு சொல்லிட்டு இதுலேருந்து பின்வாங்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. முதல்ல நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, அதுவும் MLMக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நல்லா யோசிக்கணும். எதனால் அப்படின்னா, நீங்கள் போகிற கம்பெனி எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி தான் ரன் ஆகுதா அப்படிங்கிறது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது லூசு உங்களுக்கு தெரியணும். சில பேர் சொல்லுவாங்க எங்கள் கம்பெனி 18 வருஷம், எங்கள் கம்பெனி 15 வருஷம், 20 வருஷம், நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷமாக இருக்கேன், நான் இதே மாதிரி நிறையா கம்பெனியில் இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்த சொல்லுவாங்க. யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் நான் அடித்து சொல்கிறேன், உங்களோட உழைப்பு, உங்களோட கஷ்டம் இது எல்லாமே உங்களோட சார்ந்ததாக தான் இருக்கும். மற்றவங்கள சார்ந்து நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போது உங்களோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்காது, உங்களுக்கு அது லாபத்தை தராது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தரை சார்ந்து போவீங்கள்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை ப்ளஸ் உங்களோட சுயமரியாதையை காப்பாற்றிக்க பாருங்கள். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாதீங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய அனுபவத்தில் எனக்கு வந்து அனுபவம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் என்னோடய மார்க்கெட்டிங் லெவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா கடல் அளவுக்கு இருக்குது. இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் ப்ராமிஸாக நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறையா மார்க்கெட்டிங் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் படித்ததே மார்க்கெட்டிங்க்காக தான். ஸோ வந்து நார்மலாக நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் இருக்குது, நிறைய நிறுவனங்கள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்பிக்கையான நிறுவனம் தான், நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எல்லா நிறுவனமும் ஆரம்பத்தில் நம்பிக்கை தருவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும். ஷூரிட்டி கொடுத்து உங்களுக்கு நம்பகத்தன்மையை கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் இன்னொரு 10 பேர்த்த ரெஃபர் பண்ணுவீங்க. அந்த ரெஃபர் மூலிமா உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். பணம் மாதம் நீங்கள் கரெக்டாக ஒரு 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்களை அதிகமாக சேர்த்துவீங்க. ஆட்கள் பெருக்கும்போது
கம்பெனியோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே, ஒரு பீக் லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் திடீர்னு கைவிரித்து போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு MLM பண்ணும்போது யோசித்து சிந்தித்து பண்ணுங்கள். தெரியாமல் யாரும் வந்து பார்த்திங்கன்னா போய் முதல வாயில் விழுந்த மாதிரி MLMல விழுகாதீங்க. நான் இது எல்லா MLத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல விரும்பலை. ஸோ இது வந்து இது பொதுவான கருத்து. என் அனுபவத்தில் நான் பட்டதை தான் நான் சொல்கிறேன். மற்றவங்கள டார்கெட் பண்ணியோ இல்லை மற்றவங்க பிஸ்னஸ் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா குறி வச்சோ நான் வந்து இதை யாரை பற்றியும் நான் பேச கிடையாது. ஸோ நிறையா பேர் ஏமாந்து போகிறாங்க. இந்த வீடியோ ஏமாந்து போகிறவங்களுக்காக மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட சேமிப்பை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை வந்து அக்கௌண்ட்டில் போட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோ இது மாதிரி சேமிப்பு திட்டத்தில் இருங்க. மற்றபடி எதுலேயும் சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் MR மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.